நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney Plus Hotstar. பின்றாம் இந்த பையன் என்னமா டான்ஸ் ஆடுறான்ல அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டர் சங்கருடைய மகன் அர்ஜித்துடைய டான்ஸ் வீடியோவை பார்த்து பல பேருமே செம்மையா ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, அர்ஜித் கூடிய சீக்கிரமாவே ஒரு படத்துல ஹீரோவா என்ட்ரி கொடுக்க இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகி இருக்கு இல்லையா? டைரக்டர் சங்கர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்திருக்காரு. பிரம்மாண்ட படத்துடைய டைரக்டர் சங்கர் எத்தனையோ பேரை ஆக்டிங்காக ஆடிஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அவருடைய வீட்லயே ஒரு குட்டி ஹீரோ உருவாகி இருக்காரு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அர்ஜித் தான் இவருடைய பேரு. அதுவும் அதித்தி சங்கருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு தம்பி, செல்ல தம்பி. இவரு வீட்லயே ரொம்ப ரொம்ப செல்லம் இவருக்கு தானா. ஐஸ்வர்யா மற்றும் அதித்திக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கியூட்டஸ்டான தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜித்துக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த சினிமா, அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவோட அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால டான்ஸ், சினிமா, ஆக்டிங் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் ப்ரொஃபஷனலி ட்ரெயின்ட் ஆக்டர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவர் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணது கூட ஆக்டிங் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமா படத்துல ஹீரோவா என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு டாக்ஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால தானே இப்போ இந்தியன் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்ல கூட கதலல்ஸ் அப்படின்ற இந்த பாடலுக்கு செம்மையா டான்ஸ் பண்ணி அசத்திருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இந்த ஆனுவல் டே, அதுக்கப்புறமா காலேஜ்ல கூட கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல இவருடைய டான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா இருக்குமா. அண்ட் முழுக்க முழுக்க அர்ஜித்துக்கு ஒரு உறுதுணையா சப்போர்ட்டா, நீ இறங்கி ஆடுற தம்பி, உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றது அதித்தி சங்கர் தானா. அண்ட் அதித்திக்குமே ஃபுல் பேக் போனா நின்று என்னோட அக்காடா, இங்க பாருங்க அவ நடிக்கிறாடா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே அவ்வளவு பெருமையா எடுத்து சொல்ற ஒரு பர்சனும் அர்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைரக்டர் சங்கருடைய மகன் அது எல்லாத்தையுமே தாண்டி செம்மையான டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. அந்த டான்ஸ்லயே தெரிய வந்திருக்கு. இவருடைய இந்த சினிமா பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவருடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, தளபதி விஜயோட மகன் சஞ்சய் இவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்னும், AR ரஹ்மான் அவங்களுடைய மகன் AR அமீனுமே இவருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னும், ஆக்டர் அஜித் அவங்களுடைய மகள் அனுஷ்காவுமே இவருக்கு க்ளோஸ் அப்படின்னும், அதே மாதிரி விக்ரம் அவங்களுடைய மகன் த்ருவுமே இவருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவங்க கூட எல்லாமே பயங்கரமா டைப்ல இருக்காரு அப்படின்னு தான் சில போட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது தெரியுது. அடிக்கடி இவங்க எல்லாருமே மீட் பண்ணிப்பாங்களாம். அண்ட் அதே மாதிரி அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸை தான் தவறாம இன்வைட் பண்ணிடுவாரு அப்படின்னு அந்த போட்டோஸ் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? அவருக்கு சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால செலிபிரிட்டிஸ் யாரெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வராங்களோ அந்த சமயத்துல அவங்க எல்லாரையுமே சீர் பண்ணி வாங்க என் கூட டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியுமே அஜித் சூப்பரா டான்ஸ் ஆடி காட்டுவாராம். அந்த ஒரு நிகழ்வு இப்ப ரீசெண்டா கூட நடந்தது இல்லையா? சங்கர் அவங்களுடைய முதல் மகள் ஐஸ்வர்யா அவங்களுடைய வெட்டிங்ல அர்ஜித் மற்றும் ரன்வீர் சிங் இவங்க 2 பேருமே சேர்ந்து செம்மையா டான்ஸ் பண்ணிருந்திருப்பாங்க. அந்த போட்டோஸ் கூட தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருந்திருப்பாரு அர்ஜித். அண்ட் முக்கியமா இவர் கூடி சீக்கிரமா நடிக்க வருவாரு. இந்த டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அசைடா வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்தியன் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்ல டைரக்டர் சங்கர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மாண்ட படத்துடைய டைரக்டர் சங்கர் பிரேக் டவுன் ஆனது அந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆகி பேசியிருந்தாரு. கடந்த 2 வருஷமாவே நான் நிறைய கஷ்டங்களை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த கஷ்டங்கள்ல என் கூட உறுதுணையா நின்னதே என்னுடைய வைஃப் அண்ட் என்னோட ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு அந்த மேடையில் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதனாலதான் நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உறுதுணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதித்தி, ஐஸ்வர்யா, அர்ஜித் இவங்க எல்லாருமே என்னுடைய அப்பா பிரேக் டவுன் ஆகுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அப்பா நீங்க ஒர்க் பண்றதுதான் எங்களுடைய சந்தோஷமே, அதுல நாங்க எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்லயே அவங்க எல்லாருமே தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், அந்த இடத்துல நின்று அவருடைய அந்த ஒர்க்குக்கு ரெகக்னிஷன் கொடுத்து கிளாப்ஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இதெல்லாமே வேற லெவல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அது மக்கள் எல்லாருமே பார்த்து இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி ரசிச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபேமிலி தான் டைரக்டர் சங்கர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, அர்ஜித்துடைய என்ட்ரியை நம்ம கூடிய சீக்கிரமா ஹீரோவா அவரை பார்க்க தான் போறோம். அது என்ன படத்துல, எந்த டைரக்டர் கூட, எந்த ஹீரோயின் கூட அப்படின்றத பத்தி
ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ட் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, அர்ஜித் பார்க்கறதுக்கு ஒரு கிரிக்கெட்டர் மாதிரி இருக்கார் அப்படின்னு. அது எந்த கிரிக்கெட்டர் மாதிரி இருக்கார், இவரை பார்க்கும்போது யார் மாதிரி தோணுது அப்படின்றத கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அது பார்க்கும்போது எந்த ஹீரோ மாதிரி ஆடுறாரு அப்படின்றத பற்றியுமே கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. இந்தியா கிளட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு என் கூட ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு கூட இருக்குது. ஸோ அதித்தி சங்கர் இருக்காங்க. ஹாய் அதித்தி. ஹாய் எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சுல்ல? எஸ். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈஸியாக எல்லாருமே ரியாக்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. அது சம்டைம்ஸ் வந்து அதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணுறது அண்ட் அது வந்து உங்கள் ஒர்க்கை பாதிக்காமல் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி சானிட்டி வேணும்ல. அது வந்து எப்படி அதித்தி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ இருக்க ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில்? நவ் சி யூ கான் அவாய்ட் இட் கம்ப்ளீட்லி ஆல்சோ. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் குட் அண்ட் பேட். யூ கேன் ஜஸ்ட் பி லைக் சே நான் சோஷியல் மீடியாவில் வரேன், எனக்கு லைக்ஸ் தான் வரும், ஐயோ எனக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நோ, யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் போத். இப்போ எல்லாருக்கும் பிடிக்காத நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு லைக் யூ ஆர் லைக் வாட் யூ டூ. பட் வாட் ஐ வுட் சே இஸ் பிடிக்கலனா இக்னோர் பண்ணலாம். பட் வை கோ தேர் அண்ட் நான் மட்டும் பார்க்கல, அடுத்தவங்களும் அங்கே போய் எல்லாரோட கமெண்ட் செக்ஷனும் பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் வெரி ப்ளெசன்ட் டு ரீட். பட் அது ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா we are spending hours and hours in our work. அவங்க சும்மா ஒரு டைம் பாஸ் 5 minutes ஏதாவது நோண்டலாம்ப்பா சொல்லிட்டு 5 செகண்ட் கமெண்ட் போட்டு போயிடுறாங்க. யூ ஷுட் லெட் தட் 5 seconds ruin your whole day. அப்பா செம்ம விஷயமா இருக்கு இது. இல்ல இப்போ ஆக்சுவலாக நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு 5 செகண்ட் கமெண்ட் போடுற ஒரு டைம். I work 6 months for a movie. நீங்கள் 5 செகண்டில் அப்படியே நான் என்ன பண்ணுறேன் நீ ஐய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஐம் ஜஸ்ட் லைக் சரி அவங்களுக்கு பிடிக்கல போல, வேற யாருக்கா பிடிச்சிருக்கும் விடுங்கப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். தட்ஸ் ஆல். டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. நம்ம சிம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் லைக் போட்டு போயிடுவோம். சில டைம்ஸ் சில கமெண்ட் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் நிஜமா கிரியேட்டிவிட்டி வேணுங்க. சில கமெண்ட்ஸ்லாம் போட அதெல்லாம் நிஜமா லைக் பண்ணுவேன். நிஜமா ஐ எம் நாட் ஜோக்கிங். இட் வில் பி சம்திங் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ ஆர் ரோஸ்டிங் மீ ஒன்லி, பட் வெரி கிரியேட்டிவ் அண்ட் இமேஜினேஷன்ஸ் டூ குட். நான் அப்படியே லைக் போடுவேன். எங்கள் அப்பா ஏன்னா எதுக்கெல்லாம் லைக் போட்டு வச்சிருக்கேன்? நான் அப்பா சிரிப்பு வந்துச்சா, உன் பொண்ணுன்னு மறந்துட்டு நீ பாரு சிரிப்பு வந்துச்சா இல்லையா, என்னடா நல்ல செம்மையாக இருந்தது தலை லைக் போட்டு போயிட்டே இரு. அதுக்கெல்லாம் கிரியேட்டிவிட்டி வேணும். நம்மளுக்கு வருமா? வராது, அவங்களுக்கு வருது. அது யாரை பக்கத்தில் வச்சு சொல்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள்? கரெக்டு தான். ஐயோ அது பயங்கரமான விஷயமா இருக்குது இது. என்டர்டெய்னிங். The memes that I have seen of my dance, I don't want to mention more. நிறைய memes பார்த்துருக்கேன். Genuinely I'm telling, hats off guys. சத்தியமா எனக்கு செம்மையா சிரிப்பு வந்துச்சுங்க. செம்மையா சிரிப்பு வந்து. சரி ஓகே, சிரிப்பு வருதுங்கிறது ரெண்டாவது விஷயம். அதித்தினால அந்த ஜோன்ல இருக்க முடியுதுல்ல? எந்த ஜோன்ல? இந்த ஜோன் நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே நம்மள வந்து நமக்கு அகைன்ஸ்ட்னு சொல்ல வரல, கண்டென்ட் அவ்வளவுதான். எதுக்கு அவ்வளோ இன்டெப்த்லாம் யோசிக்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. அவ்வளவுதான். வாட் ஆர் வி ஹியர் ஃபார்? என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெய்னிங் பீப்புள். நம்ம கொடுக்குற விஷயத்தை கொஞ்சம் அங்கங்கே மாற்றி என்டர்டெயின் ஆகிக்கிறாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.